இது சாதாரண நிலக்கரி டெண்டர் விவாதம் அல்ல. இது ஊழலுக்கும் பொய்யான அரசியல் பிரசாரத்திற்கும் எதிராக நின்ற அரசின் உறுதியான பதில். பாராளுமன்றத்தில் எழுந்த அந்த தருணத்தில் உண்மையை உறுதியுடன் பேசியது என்பிபி அரசே. பிரதி மின்சக்தி அமைச்சர் அர்க்கம் இலியாஸ் தனது உரையை நன்றி தெரிவிப்பதுடன் தொடங்கினார். இந்த விவகாரத்தை மக்கள் முன் கொண்டு வந்ததற்கு நன்றி என்றார் அவர். ஆனால் அதே சமயம் உண்மையை திரித்து அரசை குற்றம் சாட்ட முயன்ற எதிர்க்கட்சியின் தவறுகளை ஒன்றன் பின் ஒன்றாக உடைத்து காட்டினார். ஒரு ஆண்டிற்கு தேவைப்படும் நிலக்கரி அளவு 2.25 மில்லியன் மெட்ரிக் டன். ஆனால் எதிர்க்கட்சி 12 மில்லியன் டன் என கூறியது இது ஒரு கணக்கு பிழை மட்டுமல்ல, மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சி. ஆவணத்தின் முதல் பக்கம் கூட வாசிக்காத அரசியல் என்றார் அமைச்சர். இது திறந்த டெண்டர் அல்ல, சர்வதேச தரநிலைகளுக்கேற்ப பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டும் அனுமதியுள்ள மூடப்பட்ட டெண்டர் முறை. கணக்காய்வாளர் நாயகத்திற்கு மற்றும் COPF அறிக்கையின் பரிந்துரைகளை முழுமையாக பின்பற்றியுள்ளோம் என அவர் தெளிவுபடுத்தினார். முந்தைய ஆட்சி 328 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் வாங்க திட்டமிட்ட நிலக்கரியை இந்த அரசு சுமார் 88 மில்லியன் டாலர் அளவில் பெற்றுள்ளது. இது ஊழலுக்கு எதிரான நிரூபணம் அல்லவா? நாங்கள் டெண்டர் நடைமுறையை மாற்றவில்லை, 2023 நடைமுறையையே தொடர்ந்துள்ளோம் என்றார் அவர் உறுதியாக. 2014 தரமற்ற 7 கப்பல்கள் கொண்டுவரப்பட்ட போது வெறும் லட்சக்கணக்கில் அபராதம் விதித்த முந்தைய ஆட்சியுடன் ஒப்பிடுகையில் இந்த அரசு அமெரிக்க டாலர் மில்லியன் கணக்கில் இழப்பீடு பெற்றுள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஆட்சி காலத்தில் பெறப்படாத 1.57 மில்லியன் டாலர் இழப்பீடு கூட நீதிமன்றத்தில் தொடர்கிறது. தவறு செய்த தனியார் நிறுவனங்கள் எவ்வளவு பெரியவையாக இருந்தாலும் சட்டத்தின் முன் பதில் சொல்ல வேண்டும் என்றார் அவர். மேலும் பாராளுமன்ற விவாதத்தில் MP லக்மாலி ஏமச்சந்திர தெளிவாக கூறினார், தரமற்ற நிலக்கரி கொண்டு வந்தது அரசின் தவறல்ல, அது நிறுவனத்தின் தவறு. ஆனால் மக்கள் நலனுக்காக நாங்கள் எந்த நிறுவனத்தையும் காப்பாற்ற மாட்டோம். அவர்களது தவறுக்கு விலை செலுத்துவார்கள். அதே நேரம் அரசாங்கத்தின் தலைமை கொறடாவும் சுகாதார அமைச்சரும் ஊடக பேச்சாளருமான டாக்டர் நலிந்த ஜெயதிச ஒரு முக்கிய உண்மையை சுட்டிக்காட்டினார். வழக்கமாக எதிர்க்கட்சி கேள்வி கேட்டு அரசாங்கம் பதிலளிக்கும் நிலையில் இங்கு எதிர்க்கட்சியே மீண்டும் மீண்டும் எழுந்து தங்களது தவறுகளை திருத்த முயன்றது. உண்மையின் பக்கம் யார் நிற்கிறார்கள் என்பதற்கான தெளிவான பதில் அதுவே. முடிவாக அமைச்சர் அர்க்கம் இலியாஸ் உறுதியுடன் அறிவித்தார், எதிர்காலத்தில் மின்வெட்டு இல்லை. மக்கள் மத்தியில் அச்சத்தை விதைக்க முயன்ற பொய்கள் தோற்கடிக்கப்பட்டன. இது ஒரு அரசியல் பதில் அல்ல, இது ஊழலை எதிர்த்து பொறுப்புடன் செயல்படும் ஒரு அரசாங்கத்தின் அறிவிப்பு. இதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக மீண்டும் வலியுறுத்துகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை நிறுவுதல், முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் டெண்டர் நடைமுறைகளை செயல்படுத்துதல் மற்றும் நாட்டின் மக்களுக்கு இடையறாத நிலையான மின்சார விநியோகத்தை உறுதி செய்தல் என்பது இந்த அரசாங்கத்தின் அடிப்படை பொறுப்பும் உறுதியான வாக்குறுதியும் ஆகும். ගත්තට පස්සේ අපිට මේ 30 අඩු කරගන්න 3න් 1 අඩු කරගන්න පුළුවන් වෙනවා. අපි ඒකට ජනතාවට වග කියනවා. ඒ සඳහා ක්‍රියාමාර්ග අපි බලශක්තිය අමාත්‍යාංශ වශයෙන් රජයේ වශයෙන් අරගෙන ඉන්නවා. කවදාවත් රටේ මහ ජනතාව කිසිම බනියත බියක් ඇති කරගන්න ඕනේ නැහැ. අපි මේකෙන් ලොකුවටම රට මේ විශාල වශයෙන් වෙනස් කරන්න අනිවාර්යයෙන්ම කටයුතු කරනවා.